சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள்ல நிறைய விஷயங்கள பார்த்துட்ருக்குறோம். ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்குங்க, இந்த ஒரு நீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். இதுல ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம உடல்ல செக்ரீட் ஆகக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிட் அதிகமாயிடும். அதிகமாகும்போது தான் நெஞ்செரிச்சல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் வர்றது, இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்பைசஸ், மசாலா பொருள் அதுலயும் நம்ம சேர்க்கிறோம். மருத்துவ ரீதியாகவும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ மசாலா பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெஸ்ட் அப்பிடைசர் அப்படின்னு சொல்லலாம். பசியை தூண்டக்கூடியது, செரிமான சக்தியை தரக்கூடியது, நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே வெளியேறுதுங்க. இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்து, ஸோ இதனால் டெய்லி நான் வந்து பிளட் தின்னர் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருப்பீங்க. பிளட் தின்னர் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை ஹை பிளட் ப்ரெஷர், எனக்கு ஹார்ட்டில் ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க, இல்லை அடிக்கடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், பால்பிட்டேஷன்லாம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்குங்க, இந்த ஒரு நீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் சோம்பு நீர் அப்படின்னு சொல்கிறோம். சோம்பை பொறுத்த வரைக்குமே ரிச் ஃபைபர் கண்டென்ட்டுங்க. நம்ம உடலுக்கு ஃபைபர் இருந்தாலே கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா? கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சோம்பு பயன்படுத்தலாம். இந்த சோம்பு பொறுத்த வரைக்கும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைபர் இதில் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸை கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம உடலில் செக்ரீட் ஆகக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஆசிட் அதிகமாகிடும். அதிகமாகும்போது தான் நெஞ்செரிச்சல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் வர்றது, இது எல்லாமே வருதுங்க. இந்த நெஞ்செரிச்சல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஐபிஎஸ் சொல்கிற ஒரு பிரச்சனை, வாயு தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வாயு தொந்தரவுலாம் நமக்கு சரியாகணும்னா கட்டாயமாக நம்ம சோம்பு பயன்படுத்தலாம். சோம்பு அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயமே இல்லைங்க. சித்த மருத்துவத்தில் எல்லா மருந்துகள், அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கோ அதில் செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாத்துலேயுமே சோம்பு ஒரு முக்கியமான மூலிகையாக சேர்ந்திருக்கு. இதை நம்ம வந்து ஸ்பைசஸ், மசாலா பொருள் அதுலேயும் நம்ம சேர்க்கிறோம். மருத்துவ ரீதியாகவும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ மசாலா பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெஸ்ட் அப்பிடைசர் அப்படின்னு சொல்லலாம். பசியை தூண்டக்கூடியது, செரிமான சக்தியை தரக்கூடியது, நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ஸோ இதை எல்லாத்தையுமே சிறப்பாக சோம்பு செய்யுது. இந்த சோம்பை பொறுத்த வரைக்கும் இந்த சோம்பு நீர் குடிக்கிறதுனால உடலில் என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. சோம்பு நீர் எப்படி குடிக்கலாம்? காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 200 ml சோம்பு நீர் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். எப்படின்னா, இந்த சோம்பு நீர் அப்படின்னு சொல்கிற விஷயம், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு நைட்டே அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும், சரிங்களா? இது நல்லா ஆறின பிறகு காலையில் இதை குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இது நல்லா ஆறி காலையில் நம்ம நல்லா குடிச்சிக்கிட்டே வரும். டெய்லி காலையில் ஒரு 200 ml இதை குடிங்க. இல்லை வெதுவெதுப்பாக கூட இதை குடிச்சிக்கலாம். இல்லை சோம்பு டீயாக கூட நம்ம குடிக்கலாம். ஸோ டீ நல்லா சூடாக குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சோம்பு டீயாக நம்ம குடிக்கலாம். சோம்பு டீ எப்படிங்க குடிக்கிறது? அதே மாதிரி 2 கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டணும். சின்ன துண்டு அளவு பட்டை, சின்ன துண்டு பட்டை அதில் போட்டுருங்க. நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதனோட கொஞ்சம் தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறுது. அப்படி டீ மாதிரி இல்லை, தண்ணீராகவே குடிக்கிறோன்னா நைட்டே 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் இதை குடிக்கலாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உடல் சூடு இருக்குது, நமக்கு அல்சர், வயிறு எரிச்சல் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நைட்டே நம்ம தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த தண்ணீரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசின் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் 1/2 ஸ்பூன் அளவு பாதாம் பீசின் சேர்த்து கலந்து காலையிலேயே நம்ம குடிச்சிட்டு வரணுங்க. இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே வெளியேறுதுங்க. இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்து, ஸோ இதனால் டெய்லி நான் வந்து பிளட் தின்னர் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருப்பீங்க.
பிளட் தின்னர் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை ஹை பிளட் ப்ரெஷர், எனக்கு ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, இல்லை அடிக்கடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் பால்பிட்டேஷன்லாம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் சோம்பு நீரை தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். அப்போது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையிறதுக்கும் வயிறு உபாதைகள் சரியாகிறதுக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, இவங்களுக்கு இந்த சோம்பு எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பயன்படுத்துங்க. உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ சோம்பு இருக்குது இல்லைங்களா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு, இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சதக்குப்பை ஒரு 1/2 ஸ்பூன். சதக்குப்பை அப்படின்னு சொல்கிறதும் சோம்பு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. இதை கஷாயமாக டெய்லி கொஞ்சமாக நம்ம கருப்பட்டியும் போட்டு இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், தைராய்டு, முக்கியமாக இது தைராய்டுக்கான ஒரு கஷாய மருந்து. ஸோ தைராய்டு பிரச்சனை சரியாகிறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெகுலராக இந்த சோம்பு நீர், சோம்பு கஷாயம் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான கழிவுகள் நமக்கு வெளியேறுது. இது மட்டும் இல்லாமல் சோம்பு நீர் காலையிலே நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுனால வயிறு நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும், ப்ரெஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு கால்களில் வெரிகோஸ் வெயின் இருக்குங்க. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறதே கால் பகுதியில் கழிவுகளின் தேக்கம் தான். ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். வெயின்ஸில் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கிறதுனால வர பிரச்சனை தான். ஸோ இது சரியாகிறதுக்கு இந்த சோம்பு நீர் நம்ம தாராளமாக குடிக்கலாம். அதுவும் யுட்ரஸில் ஃபைப்ராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் சோம்பு நீரை தினம்தோறும் குடிக்கலாங்க. அதாவது உடல் உஷ்ணம், அந்த பித்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம கர்ப்பப்பையில் வரக்கூடிய கட்டிகள் ஒன்று, அதே மாதிரி நமக்கு லிவரில் வரக்கூடிய கால் பிளாடர் ஸ்டோன்ஸும் இருக்குது இல்லைங்களா. ஸோ லிவரில் வரக்கூடிய கால் பிளாடர் ஸ்டோன்ஸோ இல்லை யுட்ரஸில் வரக்கூடிய கட்டிகளோ இது நமக்கு சரியாகிறதுக்கு நம்ம சோம்பு நீரை தாராளமாக குடிக்கலாம். சோம்பு நீர் பருக பருக உடலில் இவ்வளவு மாற்றங்கள் நமக்கு நடக்குது. முக்கியமாக கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. மலச்சிக்கல் இருக்கா, கவலையே வேண்டாம். தினம்தோறும் இரவு நம்ம இதை பயன்படுத்தலாம். சோம்பு நல்லா பொடி செய்து எடுத்து வச்சுக்கோங்க. பொடி செய்து எடுத்து வச்சுட்டு டெய்லி நைட்டு வெந்நீரில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து இதை குடிச்சிக்கிட்டே வரலாம். இரவு நம்ம படுக்க போகும்போது இந்த சோம்பு நீர் குடிக்கிறதுனால, இந்த சோம்பு பவுடரை தண்ணீரில் போட்டு குடிக்கிறதுனால மலச்சிக்கல் குணமாகுது. ஸோ சோம்பை பொறுத்த வரைக்கும் இது தீநீராகவும் சித்த மருத்துவத்தில் பயன்படுது. தீநீர் அப்படின்னு சொன்னால் இதை வாழை வடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீநீர் இயந்திரம் அப்படின்னு தனியாக இருக்குது. டிஸ்லேஷன் ப்ராசஸில் அதிலிருந்து எடுத்து இந்த ஓமோ வாட்டர்லாம் நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த சோம்பு நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. டைஜஷன் நார்மலாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் சரியாக செரிமானம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் சோம்பு நீர் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா சோம்பு தீநீர் ஒரு 10 ml எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம். ஸோ டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது தாராளமாக இந்த சோம்பு தீநீரை நம்ம பயன்படுத்தலாங்க. சின்ன குழந்தைகளெல்லாம் பால் குடிச்சிட்டு இல்லை பசி இல்லாமல், 1 வயது 2 வயது குழந்தைங்களாம் பசி இல்லாமல் வயிறு உபசமாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா சோம்பு தீநீர் நம்ம பயன்படுத்தலாம். சோம்பு தீநீர் இல்லைனாலும் சோம்புவை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணீரை அப்பப்போ நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 10 ml அளவுக்கு கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இந்த சோம்பு நீர் பெரியவர்கள், குழந்தைகள், முக்கியமாக வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வராது, அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை பிளாடரில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ அதற்கு நம்ம இந்த சோம்பை பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இந்த சோம்பு நீர் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இவ்வளவு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்குது. ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இல்லை டிப்ரெஷனாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்துலேயும் நம்ம சோம்பு நீர் பயன்படுத்தினோம்னா நம்ம உடலில் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஈஸியாக நம்ம உடலில் இத்தனை பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடியது தான் சோம்பு நீர். ஸோ தினம்தோறும் சோம்பு நீர் பயன்படுத்துங்க. உடலில் நிறைய மாற்றங்கள், ஆரோக்கிய நன்மைகளும் நடக்கும். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.